வெல்கம் டு வியர் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரேண்டம் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ சஹர் டு இஃப்தார் ப்ளஸ் வந்து நம்ம ஈத்துக்கு ரெடி ஆகிற விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 27 டே நைட்டு. ஸோ நம்ம ஊரில் முகமதியா ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு இப்போ வந்து பிரியாணி ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்கல்ல. ஸோ அங்கேருந்து நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ராவே நல்லா தாராளமாக சாப்பிடலாம். அந்தளவுக்கு குவான்டிட்டி இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கும் போதெல்லாம் வந்து பெருநாள் வந்து கன்ஃபார்மே ஆகலை எங்கள் ஊரில் ஆக்சுவலாக. ஸோ உங்கள் ஊரில் கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் என்ன மாதிரியே குழம்பிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் 27 நைட்டு. ஸோ பிரியாணி வந்துருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம நைட்டுக்கு சாப்பிட்டு சஹருக்கு வந்து நம்ம வந்து பரோட்டா நம்ம வச்சுக்கிட்டோம். ஸோ 27 அந்த பள்ளிவாசலில் கொடுப்பாங்கல்ல, அதை வந்து நம்ம வச்சுக்கிட்டோம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. ஸோ மற்றபடி டேஸ்ட்டு குவான்டிட்டி எல்லாமே சூப்பர் தான். பேக்கிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மீஷோலேருந்து ஒரு பேங்கிள் செட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து ரிசீவ் ஆயிருந்துச்சு. அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ரிசீவ்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 டேஸ் 5 டேஸ்க்குள்ளேயே வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஜிபே பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுது ஆன்லைன் பேமெண்ட்டில். ஸோ கேஷ் ஆன் டெலிவரிங்கும் போது ஆக்சுவல் கேஷ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இமேஜில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியே வந்து பேக்கிங்லேயும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வந்து வெல்வெட் பேங்கிள்ஸ் வித் ஸ்டோன்ஸ் போட்டிருந்தாங்க. சும்மா நாங்கள் வந்து இது ஷைனிங்காக ஆட்டி ஆட்டி பார்த்துட்ருந்தோம். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. ஸோ ரொம்ப இதுக்கு ஒரு லேயர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வீட்டு வாழைப்பழம். ஸோ தார் போட்டிருந்துச்சு. நல்ல பெரிய தார். இது நான் தாரோட வீடியோ எடுத்து வச்சுருந்ததுக்கப்புறம் டெலீட் ஆகிடுச்சு. ஸோ வந்து பிடுங்கி வச்சுட்டு நம்ம வந்து பழுக்க வச்சுருந்தோம். ஸோ நல்லா பழுத்து வந்துருந்துச்சு. ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. இது வந்து கொடுத்தது போக மிச்சம் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து மறுபடியும் தெரிஞ்சவங்க யாருக்காவது கொடுக்கணும். ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வாழைப்பழம் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அதை சைஸை பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள், வீட்டில் உள்ளது. பட் வந்து இனிப்பு வந்து கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு. ரொம்ப இதெல்லாம் இல்லை, ரொம்ப இதாக சொல்ல மாட்டேன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபில்லிங்காக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டாலே வந்து உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து நோம்பு திறக்கிறதுக்காக வாட்டர், டேட்ஸு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அஜ்ராக்கு ஒரு சின்ன ஷாப்பிங்காக போயிருந்தோம். ஸோ இது வந்து நோம்பு குஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து ரொம்பலாம் வந்து கொடுக்கல. ஸோ சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த வந்து சின்ன சின்ன செட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கினேன். இந்த இடம் வந்து இந்த பட்டர்ஃப்ளைல இருக்குல்ல, ஸோ அது வந்து வாங்கியிருந்தோம். அந்த கிளிப் வச்சு ஹேர் டூ வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் மாமியார் சொல்லியிருந்தாங்க, மச்சி எல்லாமே வாங்கியிருக்கேன், நீ வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், இது எப்படி பண்ணுறதுன்னு தெரிலையே அப்படின்னு. ஸோ இதை வாங்கிட்டு இந்த மாதிரி அந்த கிளிப்ஸ் வந்து ஸ்லிங்கை வந்து தொங்க விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு ஸோ அங்கே வசீம் அதை ஃபர்தான் வாங்க போனோம். ஸோ வாங்கிட்டு இஃப்தாருக்கு தம்பிக்கு வந்து இஃப்தாருக்காக வந்திருந்தான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு ஜூஸஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து பெருநாள் இல்லை எப்படின்ட்டு ஒரு குழப்பமே போய்கிட்டு இருந்துச்சா. ஸோ மட்டன் வந்து சொல்லியாச்சு. ஸோ அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா குழம்பு வச்சுட்டாங்க. ஸோ குழம்பு வச்சு நல்லா கொதிக்க விட்டாங்க. நான் அங்கே இஃப்தார் முடிச்சுட்டு இங்கிட்டு வந்து பார்க்குறேன், இங்கே வந்து குழம்பு கொதிச்சிட்ருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ரியா என்ன பண்ண அப்படின்றக்கா ஜமீர் தம்பிக்காக வந்து ஆரஞ்சு பழம் வந்து ஒரு அவளை கையால் உரித்து கொடுத்தா, இந்தா மாமா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக இவன் வந்து நோம்பு கஞ்சியில் மசாலா வடையை பிச்சு போட்டு அது கூட சட்னியும் ஊற்றி டிஃப்ரெண்ட்டான காம்போல சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ வந்து அக்கா மாதிரியே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வந்து நம்ம ஒரு ஹோம்மேட் ஹென்னா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து நம்ம இப்போ ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டோம். ஸோ இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து அந்த மட்டன் குழம்பு நல்ல திக்காக வச்சாச்சு. ஸோ திக்காக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. மட்டனும் அப்படியே வந்து நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. ஸோ வந்து இது எனக்கு என்ன பயம் அப்படின்னா குக்கரில் வச்சா தான் நல்லாயிருக்கும், நார்மலாக பானையில் வச்சா நல்லா இருக்காது, அதாவது வேகாது அப்படின்றனாலே எனக்கு மட்டன் வந்து பானையில் வைக்க பிடிக்காது. பட் வந்து இந்த தடவை அம்மா நல்லா திக்காக விட்டுருந்தாங்களா, அதனால் வந்து மட்டன் வந்து நல்லா ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை ஒரு ஃபுல் கட்டிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்தோம்ல ஹென்னா அது வந்து காஞ்சிருச்சு. ஸோ காஞ்சிட்டு இந்த கலரில் தான் வந்து சவந்துருந்துச்சு. இது வந்து ஏதோ ஒரு ப்ரைடல் டிசைனில் உள்ள இது என் தங்கச்சி வந்து வச்சுக்கிட்டு இருந்தா, நல்லா இருந்துச்சு. நான் இது பண்ணும்போது காயலை. ஸோ வந்து சரி ஓகே எடுத்துகிட்டு போதும், இவ்வளோவே போதும், எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து கழுவ சொல்லிட்டு பின்னாடி
டிசைன் வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. சரி நான் இவளுக்கு வந்து கை ஒழுங்காக செவக்கலைன்னா ஃப்ரண்ட் ஹேண்ட் டிசைன் வந்து கொஞ்சம் சொதப்பல் தான் அப்படின்னு பார்த்தா, மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா ரொம்பவே சூப்பராக செவந்துருந்துச்சு. ஸோ இது வந்து இன்றைக்குள்ள ஸ்டைல் தான். நாளைக்கு இதை விட இன்னும் டார்க்காக இருக்கும். ஸோ வந்து ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.